everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதுக்கும் மெசேஜஸ் கூட கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். அண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட். அவங்க என்ன வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ, ஹவு டு தே ஃபீல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏற்கனவே இப்போ தான் ஒரு 2-3 days முன்னால் நோ கான்டாக்ட் பிக்க கார்டு போட்டிருக்கேன். அண்ட் நவ் திஸ் இஸ் ஃபார் கலெக்டிவ். பாருங்கள், ஓகேவா? நவ் லெட்ஸ் see. ஸோ வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ, உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எப்படி என்னதான் உங்களை பற்றி நினைக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். என்னதான் நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் மை கலெக்டிவ். ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் மை கலெக்டிவ். லெட்ஸ் see. What they are thinking about my collective. 3, 4, 5. One more card, please. நிறைய வருது, நிறைய யோசிக்கிறாங்க. உங்களை பற்றி நிறைய நினைக்கிறாங்க போல இருக்கு. கமிட்மெண்ட்டுக்காக சண்டை போடுவீங்களா? சம்வாட். ஸோ ஒரு நம்பிக்கை உள்ள பர்சன் நீங்கள், சரியா? அண்ட் King of Pentacles, Page of Cups, Chariot, Tower. இது இங்கே வச்சா பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 of Wands, wow, Queen of Cups. ரொம்ப நல்ல விதமாக நினைக்கிறாங்க. பைல் செலெக்ஷன் வைக்கல, திஸ் இஸ் கலெக்டிவ். ஸோ பொருந்துதான்னு பாருங்க, ஓகேவா? ஸோ உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, லவ் ஆஃபர் பண்ணுவீங்க. அப்போது ஒரு குழந்தைத்தனமாக நீங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் அவங்க மெச்சூர்டாக இருக்கலாம். ஒரு பர்சன் மெச்சூர்டாக இருக்கலாம், இன்னொரு பர்சன் வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இதை பார்க்குறவங்களுக்கு. அண்டு சில பேருக்கு சில பேர் வந்து மேரிடானவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மேபி ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சில பேருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்கலாம். ஓகே, அது ஒரு மெசேஜ். ஓகே, நோ கான்டாக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியோடைய உங்கள் குழந்தைங்களுடைய வெற்றியை பற்றி நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். மேரிடாக இருந்தால் உங்கள் பார்ட்னர், ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து எவ்வளோ இடி விழுந்தாலும் அதுலேருந்து கடந்து வந்து உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்கள் போவீங்க, ஓகேவா? ஸோ அன்மேரிடாக இருக்கிறவங்க எப்படின்னா, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏனோ தோணுன்னு பழகிட்டு போகிற பர்சன் கிடையாது. ஒரு ஸ்டெபிலிட்டி, ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். நல்லா வந்துட்டு சம்பாதிக்கணும், ஒர்க்கு நல்லா பண்ணணும், ஓகேவா? மணி ரிலேட்டடாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும். எப்படியெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். அது மாதிரி ரொம்ப வந்து ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க, ஓகே? பார்த்துட்டு இருக்கிறவங்க மேலாக இருந்தால் உங்களுடைய பர்சனை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒர்க்காகலிக்காக இருக்கீங்க, ஓகேவா? அதிகமாக வந்து ஒர்க் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறீங்க, ரைட்? எமோஷ்னலாக வந்து சப்போர்ட் பண்ணல, கவனிக்க மாட்டேறீங்க, லவ் ஆஃபர் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்ருக்கவங்க ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களை எப்படி நினைக்கலாம் அப்படின்னா, ரொம்ப அன்பானவங்க, பட் அதிகமாக இமோஷ்னல் ஆகக்கூடியவங்க. பட் எந்த இடத்துலையுமே உங்களுடைய அன்பை வந்து குறை சொல்ல முடியாது, அப்படி யோசிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ அப்படின்னா, இன்னொரு விஷயம் அதுதான் நான் சொன்னதான். இங்கே எவ்வளோதான் இடி விழுந்து உங்கள் தரமட்டமாக ஆனால் கூட நீங்கள் அதுலேருந்து எழுந்து ஒரு
அதெல்லாம் வந்துட்டு பயப்படவே மாட்டீங்க, ரீபில்டு பண்ணிடுவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே எவ்வளோ தூரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட நீங்கள் வந்து முயற்சி எடுத்து ரீபில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? நீங்கள் நினைக்கிறத சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நினைக்கிறாங்க. ஓகே, வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ. அண்ட் இன்னொன்று வந்து மேபி நீங்கள் வந்து அவங்க லவ் ஆஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. ரைட்? எஸ். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க அப்படி. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நினைக்கலாம், கொஞ்சம் உங்களை செல்ஃபிஷாகவும் நினைக்கலாம். நீங்கள் உங்கள் சக்ஸஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு உழைப்பை வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. சம்வாட் நீங்கள் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கலாம், ரீசண்டாக ஏதோ லாஸ் ஆகிருக்கலாம். பட் நவ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுலேருந்து அந்த லாஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார் இருக்குது. ஓகே, டவருக்கு அடுத்து இந்த ஸ்டார் தான். டவர் வந்து நம்பர் 16, ஸ்டார் நம்பர் 17. ஒரு நம்பிக்கையோட மீண்டும் எழுந்து வர்றது. ஓகே, எவ்வளோதான் ஹார்ட் பிரேக் ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கை குறையாது. ஹீலிங் வந்து நீங்கள் பண்ணிப்பீங்க. இதை இப்படி இந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய திங்கிங் டுவர்ட்ஸ் யூ. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க அப்படி தான் இருக்கீங்களா? சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு எனர்ஜி மே பி ரிவர்ஸ்ட். ஓகே, அவங்கன்னு சொல்கிறது நீங்களா இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன். How do they feel about you? என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ எந்த இடத்துலையுமே கலெக்டிவ் உங்களுக்கு வந்து இங்கே பார்க்கும்போது அவங்க பர்சன் வந்து எந்த இடத்துலையுமே உங்களை தவறாக நினைக்கல. ஓகேவா? ஒரு மரியாதை இருக்குது அவங்களுக்கு உங்கள் மேலே. சைல்டிஷாக நினைக்கிறாங்க. குழந்தைத்தனமாக நீங்கள் இருப்பீங்க, ரொம்ப அன்பாக இருப்பீங்க, அதிகமாக உங்களுடைய உழைப்பு போடுவீங்க, ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க, நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பீங்க, எதுவானாலும் ஹீல் பண்ணுவீங்க. ஓகே, அப்படின்னு நினைக்கிறாங்க. How do they feel about you? What are their feelings towards you? How do they feel? ஸோ அவங்க விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க. சரியா? 8 of Wands, 2 of Swords, 10 of Swords, 3 of Cups, 7 of Pentacles, Hangman. இது ரெண்டும் ஏன் தலைப்புற இருக்க? How should I take? ரிவர்ஸில் எடுக்கிறேன். ரிவர்ஸில் தான் வந்தது. ஸோ கரண்ட்லி அவங்க எப்படி இந்த எனர்ஜி மாறலாம். இப்போதைக்கு அவங்களுடைய how do they feel அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரீயூனியனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. அட் த சேம் டைம் அவங்க வெயிட் பண்ணவும் விரும்பலை. ஸோ பாஸ்ட்டை பற்றியும் அவங்க யோசிக்கவே விரும்பலை. அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தேர்ட் பார்ட்டியோட ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? பட் எனக்கு அவங்களுக்கு நிறைய பெயின் இருக்குது கண்டிப்பாக. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிலனா அந்த பெயினை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ரீயூனியன் இப்போதைக்கு வந்து அவங்க அதை பற்றி யோசிக்கலை. சரியா? அண்ட் ஆக்ஷன் எடுக்கவும் அவங்க யோசிக்கல. பிகாஸ் பாஸ்ட்டை யோசிச்சு அது வந்து யோசிச்சா தானே அனலைஸ் பண்ண தானே புரியும்.
ரைட். அவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தயாராக இல்லை, இன்னும் சில கர்மெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ணை கட்டிட்டு தான் இருக்காங்களே தவிர எது சரி எது தப்பு அப்படின்றத அவங்களால யோசிக்கவே முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு, அதுக்காக பொறுமையாக இருக்கிறேன் அப்படிலாம் அவங்க இல்லை. சரியா, அவங்க அடுத்தடுத்த ஆக்ஷன் சொல்லிட்டு எதையோ ஒன்று அவங்க லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறோன்னே புரியாமல் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, how do they feel about you அப்படின்னா அதான் towards you அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ரைட், ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களால் உங்கள் கூட ஏற்பட்ட விஷயங்கள் நிறைய காயங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வருமா வராதா அப்படின்றது அவங்களுக்கு புரியல. ஐ ஃபீல் நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வந்தால் அவங்களுடைய பெயின் வந்து ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு தாட், ஒரு ஃபீலிங் கூட அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா, how do they feel? Please spirit, how do my collective's person feel about my collective? How do they feel? Okay, இப்போதைக்கு அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன். ஓகேவா, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த பிரேக்கப் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன போராட்டத்தை தருது, இருந்தாலும் மன வலிமையும் கொடுக்குது. சரியா, அண்ட் ஏற்கனவே இங்கே ஒரு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஹியர் ஆல்சோ கெட்டிங் நவ் ஒன்ஸ் அகேன். மேபி அவங்க இன்னுமே என்ன நினைக்கலாம்னா, இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து தவறாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது, அதனால கூட பிரேக்கப் வந்து ஆகிடுக்கலாம். ஸோ சரியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இங்கே 7 of Pentacles ரிவர்ஸ், பட் ஹியர் ஸோ சம்டைம்ஸ் மிக்சட் ஃபீலிங்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, பட் வெளியில் வந்து எதிர்பார்க்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஓகேவா, எஸ் பாருங்க, மூட் ஸ்விங்ஸ், பாதி நேரம் இப்படி நினைக்கிறது, பாதி நேரம் அப்படி நினைக்கிறது. ஓகே, அண்டு ஸ்டபனாக வந்து இருக்கிறாங்க. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எங்கேயுமே வந்துட்டு ஏமாற்றிட்டு போகணும்னு நினைக்கல. வெரி நைஸ். என்ன ஒரு பிடிவாதம் இருக்கலாம், பட் அதே நேரம் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. ஸோ எஸ், ஸோ மூட் ஸ்விங்ஸ் அவங்கள்ட்ட நிறைய இருக்குது. ஓகே, ஒரு போராட்டமாக இருக்குது. இதில் வந்து நிலையாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாக ஃபீல் ஆகுது. போராடினாலும் இதில் வந்து சக்ஸஸை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு வந்து உங்கள் குவாலிட்டிஸ் மாதிரி யாரையும் அவங்களால வந்து பார்க்க முடியல. ரைட், அதனால தான் வந்து ஈவன் உங்களை வந்து அவங்களால மறக்க முடியல. ஸோ ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக ஹைட் பண்ணுறாங்க. நிறைய இங்கே வந்து ஸ்டெபிலிட்டியை தான் பார்க்க முடியுது. எம்பரர், சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து மேரிடாக இருக்கலாம். அண்ட் எஸ், பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. ரைட், என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக சம் உழைப்பு வந்து போடுறாங்க. மேபி மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை இந்த மூன் எனர்ஜி இருக்குது, அப்போது ஒரு இது இருக்கலாம், ஸ்பெல் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. ஸோ நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, யூ நீட் டு டேக் ஸ்டெப்ஸ். டு ரீபில்ட் திஸ் கனெக்ஷன். சரிங்களா, ஸோ பிடிவாதம் இருக்கு கண்டிப்பா. ரைட்,
இந்த பிடிவாதம் மாறுமா? இப்போதைக்கு நம்ம கரண்ட் எனர்ஜி இப்படி தான் இருக்கு. ஓகே, ஃபியூச்சர் வந்து இன்னும் அப்படிதான் இருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த பிரச்சனை இப்படி இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்களும் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஓகே, கண்டிப்பாக மாற்றம் வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள், டெத் இருக்குது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மாற்றம் வரும். எல்லா விதமான சங்கடங்களும் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகே, வேற ஒன் செகண்ட். இந்த டெக்கில் ஏதாவது பார்க்கலாம். How do they feel about you? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க ஓகே லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். காஃபின் மேரேஜ் வா 19 ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். 19 நம்பர் 3 சில பேருக்கு, நம்பர் 1 தேங்க்யூ 33 6. சில பேருக்கு அவங்க சில முடிவுகள் யாரையோ டிபெண்ட் பண்ணி எடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம். மேபி சில பேருக்கு வந்து ஃபாதர் வந்து சம் வாட் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள ஃபாதருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம். சேஞ்ச் மேரேஜ் ரைட். ஸோ காஃபின் சேஞ்ச் மேரேஜ் ரைட். எல்லா விஷயமும் ஒரு டெத்து ஒரு எண்டுக்கு வரணும். நீங்கள் ஏற்கனவே வந்து டெத்து வந்துச்சு, மேஜராக இருக்கானா ரைட். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் 2-3 டைம்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக லாங் டர்மாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, அண்ட் ஓகே. ஸோ எல்லா கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்காக வந்து தெரியுது. எஸ், ஓகே, பார்க்கலாம். Thank you for watching. This may be helpful for you. I hope this may be helpful for you. So I will meet you in my next video. Take care. Bye bye.